ஸ்தோத்திரம். நாம் அப்படியே கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு நேராக நாம் கடந்து செல்ல இருக்கிறோம். நாம் தொடர்ச்சியாக சிந்தித்து வருகின்ற கர்த்தருடைய வார்த்தைக்கு முன்பு நம்முடைய சிந்தனைகளையும் இருதயங்களையும் திருப்பிக் கொள்ளுவோம். அதற்கு ஆதாரமாய் நாம் பார்த்து வருகின்ற வேத பகுதி ரோமரின் புஸ்தகம் 12வது அதிகாரம் அதனுடைய 1வது வசனம். அதிலிருந்து நாம் குறிப்பாக ஒரு காரியத்தை ஆழமாய் சிந்தித்து வருகிறோம். புத்தியுள்ள ஆராதனை செய்கின்ற ஒன்றை இந்த உலகத்தில் இருக்கிற சபைகள் அல்ல, தேவன் எதிர்பார்க்கின்ற ஆராதனை என்று சொல்லுகிறது. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் சபையோ சங்கமோ இந்த உலகத்தில் நிர்வாகம் பண்ணுகின்ற பெரிய சிறிய என்று சொல்லுகின்ற ஊழியங்களோ சொல்லப்படுகின்ற கடைபிடிக்கக்கூடிய முறைமைகளை பின்பற்றுவதற்கும் அதை பிடித்து கொண்டு நான் தான் சரி மற்றெல்லாம் தவறென்று சொல்லி மாறி மாறி ஊழிய ஆரம்ப காலங்களிலே நடந்தது போல பிரிவினைவாதங்களையும் தேவனுக்கு விரோதமான மார்க்க பேதங்களையும் பிடித்து ஓடுகின்ற நிலைமை தாண்டி தேவனோடு கூட உள்ள உறவில் ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதனும் தேவனோடு கூட அவர் விரும்பின புத்தியுள்ள ஆராதனையை செய்ய வேண்டும் என்று விரும்புவதே அவருடைய பிரதான நோக்கமாயிருக்கு. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அந்த புத்தியுள்ள ஆராதனை என்று சொல்லுகிறது நாம் இன்றைக்கு இந்த உலகத்தில் பார்க்கிற பாரம்பரியங்கள் அல்ல. நாம் பல நேரம் பாரம்பரியங்கள் என்று சொல்லும் பொழுது எல்லாருக்கும் தெரிந்த ஒன்று, எல்லாருக்கும் போதிக்கப்படுகிற ஒன்று, ஸ்தோத்திரம், விக்கிரக ஆராதனை செய்கிறவர்களை சொல்லுகின்ற ஒன்று. அது மட்டுமல்லாமல் மெயின்லைன் திருச்சபைகள் என்று சொல்லுகின்ற ரோமன் கத்தோலிக்க சபையையும் சிஎஸ்ஐ திருச்சபைகளையும் அதே போல இன்னும் மெயின்லைன் திருச்சபைகளில் சார்ந்திருக்கின்ற சபைகளுடைய முறைமைகளை மட்டும் இன்றைக்கு பெந்தேகோஸ்தே அனுபவங்களில் இருக்கிற திருச்சபைகள் ஒரு குறிப்பிட்டு அவர்களை மட்டுமே சார்ந்து உபதேசங்களை திரித்து பேசுகின்ற முறைமைகளை பார்க்க முடிகிறது. அல்லேலூயா. அது எல்லாம் எங்கிருந்து ஆரம்பிக்கிறது என்று சொன்னால், அது அவர்களுடைய கொள்கைகள் கட்சியை போல சங்கங்களின் கொள்கைகளைப் போல அது இந்த உலகத்தில் பெருகி கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. இந்த உலகத்தில் அப்படிப்பட்ட ஒரு சங்கங்களையோ திருச்சபைகளையோ ஸ்தாபனங்களையோ நிர்வாகம் பண்ண ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பிதாவாகிய தேவன் இந்த உலகத்தில் அனுப்பவில்லை. அல்லேலூயா. மாறாக எந்த நாம் சொல்லுகின்ற பாரம்பரியங்களுக்குள்ளேயும் பரிசுத்த ஆவியானவருடைய மகத்துவம் புகுந்து சென்று நாம் போக முடியாத இடத்தில் இருக்கின்ற மனிதனையும் தம்முடைய பரிசுத்த ரட்சிப்புக்கு நேராக கொண்டு வருகிறதற்காக அவர் செய்கின்ற மகத்துவமான ஊழியம் ஆச்சரியமானது. அல்லேலூயா. அந்த ஊழியத்திற்காக அவர் எடுத்து இருக்கிற ஒரே ஒரு விஷயம் என்ன என்று சொன்னால், ஒருவன் இந்த உலகத்தில் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவன் என்று சொல்லுகின்ற அடையாளம் இந்த உலகம் பலதையும் பார்க்கிறது. ஆனால் தேவனோ தம்முடைய குமாரனாம் இயேசு கிறிஸ்துவை ஒருவன் விசுவாசிக்கின்றவனாய் இருப்பானானால் அவனை மட்டுமே பரலோகம் அங்கீகரிக்கிறதா இருக்கிறது. அல்லேலூயா. பரலோகத்துக்குரிய அந்த உறவு ஒவ்வொரு மனிதனுக்குள்ளேயும் எந்த இடத்திலும் பிசகி விடாதிருக்கும்படிக்கு பரலோகம் இன்றைக்கும் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறது. ஆனால் மனிதர்களோ இந்த உலகத்தில் கட்டப்படுகின்ற ஊழியங்களோ தேவனுடைய சித்தத்தை செய்வதற்கு மாறாக
அவரவர்களுக்கு விருப்பமான இஷ்டமானதை பிடித்து அதையே சார்ந்து கொண்டு அதையே நீதிகரித்து பேசி அதுதான் உண்மை என்று சொல்லி பலருக்கும் சொல்லி அதையே உபதேசித்து கொண்டு கடைபிடித்து கொண்டு போகிறது. அல்லேலூயா. ஆனால் இந்த ரோமரின் புஸ்தகம் 12வது அதிகாரம் அதனுடைய 1வது வசனம் எப்படி சொல்லுகிறது? ஒருக்கா கூட வாசிக்கலாம். இப்படி இருக்க சகோதரரே, ஆண்டவரால் அழைக்கப்பட்ட ஒவ்வொரு மனிதர்களும் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும், நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும், சபைக்கோ சங்கத்துக்கோ பிரியமாக அல்ல, தேவனுக்கு பிரியமான ஜீவனுள்ள பலியாக, அப்படின்னா உயிருள்ள பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்ளுகின்றேன். அல்லேலூயா. நாம் ஒரு சபையை சார்ந்து இருக்கலாம், நாம் பலவிதமான சபைகளை பார்த்திருக்கலாம், பலவிதமான உபதேசங்களை கேட்டிருக்கலாம், பின்பற்றி இருக்கலாம். ஆனால் புத்தியுள்ள ஆராதனை செய்கின்ற இடத்தில் நீங்களும் நானும் இருக்கிறேனா என்று சொல்லுகிறதை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது வேதம் தெளிவாக சொல்லுகின்றது, ஜீவ பலியாக உங்கள் சரீரங்களை தேவனுக்கேற்ற பரிசுத்தத்தில் ஒப்பு கொடுக்கின்ற ஒன்றையே அவர் புத்தி உள்ள ஆராதனையாய் அங்கீகரிக்கிறார். அல்லேலூயா. அதற்கு இந்த உலகத்தில் சபைகளோ சங்கங்களோ, இந்த சபை அந்த சபை, இந்த ஐக்கியம் அந்த ஐக்கியம் என்று சொல்லுகிற எந்த ஐக்கியங்களும் நம்மை வழி நடத்த வேண்டிய விசேஷம் எதுவும் தேவையில்லை. ஆனால் அவைகள் எல்லாவற்றையும் இந்த தேவ சித்தத்தை நிறைவேற்றுகிறதற்காக பயன்படுத்துவது தவறல்ல. ஆனால் அதையே பிடித்து அதையே சார்ந்து கொண்டு அதற்காகவே கொடிபிடித்து கொண்டிருப்போம் என்று சொன்னால் தேவன் விரும்பின இடத்தை தாண்டி நாம் வழி விலகி வஞ்சகமாக பிசாசின் வழியில் போக வேண்டிய இடம் ஒரு சின்ன இடம்தான் என்பதை தொடர்ந்து நாம் சிந்தித்தோம். ஒரு சின்ன இடம்தான், ரொம்ப வித்தியாசமே இல்லை. அல்லேலூயா. புத்தியுள்ள ஆராதனைக்கும் அவர் விரும்பாத புத்தி இல்லாத ஆராதனைக்கு ரொம்ப வித்தியாசம் ஒன்றும் இல்லை என்பதை பார்த்தோம். அல்லேலூயா. காரணம் ஏன் வழி விலகி போக முடியும் ஈஸியா அப்படின்னா, நம்முடைய உள்ளம், இருதயம், நாம் சுமந்து செல்லுகின்ற இந்த சரீரம் பிசாசுக்கு பல நூற்றாண்டு வருஷங்களுக்கு முன்பு ஆதாமும் ஏவாளும் சிருஷ்டிக்கப்பட்டு எப்பொழுது பாவம் செய்தார்களோ அப்பொழுதிலிருந்தே மனிதன் பாவத்திற்கு அடிமையானான். அப்படி அடிமையான மனிதனை யாராலையும் மாற்ற முடியவில்லை. சொல்ல போனா கடவுளாலேயே மாற்ற முடியல. அதனால தான் கடவுள் தாமாகவே ஒரு வழியை ஏற்படுத்தி, இந்த வழியாக பிரவேசித்தால் இந்த பாவத்திலிருந்து உனக்கு ஒரு மீட்பு என்று சொல்லுகின்ற ஒன்று உண்டு என்பதை அறிவித்து அந்த மீட்பிலே நம்மை சேர்த்து கொண்டு அந்த மீட்பின் வழியாக ரட்சிப்பை கொடுத்தார். அதே வழியாக பிசாசுக்கோ தண்டனையை நித்திய காலமாக அக்கினி சூளையிலே எரிக்கப்படுகிற அக்கினி கந்தகமும் எரியக்கூடிய அந்த நித்திய நரகமாம் அக்கினி கடலை ஆண்டவர் ஏற்படுத்தினார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆனால் பிசாசானவன் அந்த அக்கினி கடலுக்கு பாத்திரமானாய் இருக்கிறபடியினாலே அவனுக்கு தண்டனை நியமிக்கப்பட்டாயிற்று. ஆனால் தண்டனை கொடுக்கப்படவில்லை. அப்படி இருக்கே அந்த தண்டனை கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த பிசாசுக்கு கொஞ்ச காலம் இருக்கிறதே என்று சொல்லி நன்றாய் அறிந்து கொண்டு மனுக்குலத்தை இப்படியும் அப்படியும் என்று சொல்லி தேவனுடைய பரிசுத்த சிந்தை, தேவனுடைய பரிசுத்தமான செயல்பாடுகள், தேவனுக்கு உகந்த வழிகள் எல்லாவற்றையும் எந்தெந்த விதங்களிலெல்லாம் புகுந்து தாறுமாறாக்கி மனிதனுடைய இதயத்தை வஞ்சித்து
அவனும் அதை விரும்பி ஓடக்கூடிய இடத்திற்கு எப்படியெல்லாம் கிரியை செய்ய முடியுமோ அப்படியெல்லாம் அவன் கிரியை செய்து வருகிறான். அல்லேலூயா. அந்த வஞ்சகத்துக்கு நீங்களும் நானும் எம்மாத்திரம். அல்லேலூயா. நீங்கள் பரிசுத்த வேதத்தை தெரிந்தெடுத்து வாசிப்பீர்கள் என்று சொன்னால், ஆதியாகமம் முதல் வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் எல்லா பரிசுத்தவான்களும் தேவனை திட்டமும் தெளிவுமாய் அறிந்து கொண்டார்கள். ஆனால் அவர்களுடைய வாழ்க்கை எப்படி இருந்தது? கடைசி வரைக்கும் பாடுள்ள வாழ்க்கையாக இருந்தது. அல்லேலூயா. எதற்காக? அவர்களை அழைத்த அழைப்பு உன்னதமான தேவனிடத்திலிருந்து வந்த பொழுது இந்த உலகத்தில் அநேக நேரம் தனிமையை சந்தித்தார்கள், வேதனையை சந்தித்தார்கள், புறக்கணிப்புகளை சந்தித்தார்கள், மன வேதனைகளை சகித்தார்கள். அவை எல்லாவற்றிலும் அவர்கள் குற்றவாளிகளாக சுமத்தப்பட்டார்கள். அநேக நேரத்திலே அவர்கள் பழிக்கப்பட்டார்கள். இவையெல்லாம் இன்று நேற்று வந்த ஒரு காரியம் அல்ல. உலகம் தோன்றினது முதல் இது நடந்து கொண்டே இருக்கிறது. அல்லேலூயா. ஆனாலும் அவர்கள் கடைசியா சொல்ற ஒரு வார்த்தை, நான் பாடுள்ள மனுஷனாய் இருக்கிறோம் என்பதை எல்லா பரிசுத்தவான்களும் பதிவு செய்கிறார்கள். அல்லேலூயா. மோசே சொல்லுகின்றான், ஆண்டவர் அழைக்க வரும்போ, ஐயோ நான் பேச அறியேன், என்னுடைய நாக்கு இப்படி, நீர் அழைக்கிறதெல்லாம் சரி, உம்மளை நம்பி வர்றதெல்லாம் சரி, ஆனால் என்னுடைய நாக்கு திக்கு வாயும் மந்த நாவும் உடையது. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். பேசுறதுலேயே திக்கு வாய், மந்த நாவு அப்படின்னு சொன்னால் பேசுறதுல திக்கு மட்டும் இல்லை, திறனாய் ஒரு வார்த்தையை நான் சொல்ல முடியாது, திறமை இல்லாதவன் என்று சொல்லுகிறான். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். நீங்கள் ஆபிரகாமை அழைத்த பொழுது ஆபிரகாம் பல இடத்திலே அவன் தவறுகிறதை பார்க்க முடிகிறது. அல்லேலூயா. இப்படி எல்லா மனிதனுடைய வாழ்க்கையிலும் பரிசுத்தத்தில் அழைக்கப்பட்டு ஆண்டவர் கொடுத்த வழியிலே மகத்துவமான பழைய ஏற்பாட்டு காலத்தை தாண்டி புதிய ஏற்பாட்டு காலத்தில் ஆவியின் அனுக்கிரகத்தை பெற்ற பரிசுத்தவான்கள் கூட அவர்களால் ஜெயிக்க முடியவில்லை. அல்லேலூயா. காரணம் என்ன? பரிசுத்த மனிதனாகிய பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகின்றான், எனக்குள்ளே இருக்கிற பாவமே என்னை அப்படி செய்ய வைக்கிறது. எப்படி செய்ய வைக்கிறது? நான் நல்லது செய்யணும்னு விரும்புகிறேன், தேவனுக்கு பிரியமானதை செய்யணும்னு விரும்புகிறேன், ஆனால் என்னிடத்திலிருந்து வருகின்ற செயலோ அதுக்கு நேர் ஆப்போசிட், நன்மை செய்கிறதற்கு பதிலாக தீமையை செய்கிறேன் என்று அவனை பார்த்து சொல்லுகின்றான். அவன் அதை சரியாக உணர்ந்துட்டு ஆண்டவர்கிட்ட சொல்கிறான், ஆண்டவற்றை பல முறை வேண்டுதல் செய்கிறான். அப்போ ஆண்டவர் சொல்லுகிறாரு, பலவீனத்தில் என் கிருபை மட்டும் உனக்கு போதும், எல்லாத்தையும் குறித்து ஜெயிக்கணும், போராடணும், வெற்றி பெற வேண்டும் என்று எண்ணாதே என்று சொல்லி ஆண்டவர் ஒரு வார்த்தையை மட்டும் சொல்லி அவனுடைய வாழ்க்கைக்கு ஒரு முற்றுப்புள்ளியை கொடுக்கிறார். அல்லேலூயா. அவனுடைய விசுவாச வாழ்க்கைக்கு ஒரு முற்றுப்புள்ளி என்ன? என் கிருபை போதும், எல்லாத்துலேயும் ஜெயிக்கணும்னு ட்ரை பண்ணாத அப்படின்னு சொல்லி முடிக்கிறார். அல்லேலூயா. அப்போ இந்த பரிசுத்த வாழ்க்கை கர்த்தரால் துவங்கப்பட்டிருக்கிறது. இந்த பரிசுத்த வாழ்க்கையின் எஜமான் யார் என்று சொன்னால் தேவனே அல்லாமல், இன்றைக்கு நீங்கள் ஒரு சபையை பிடித்து கொண்டு ஒரு சபையிலே உறுப்பினராகி ஆண்டவருடைய பிள்ளை என்று சொல்லுகின்ற அந்த உறுப்பினரங்கத்தினாலே இந்த உலகத்தில் எல்லாவற்றையும் சாதிக்கிறது போல பரிசுத்த வாழ்வுக்கு கிரீடமாய் வைக்கப்பட்டிருக்கிற அந்த முடிவை நீங்களும் நானும் பெற்றுக்கொள்ள முடியாது. அல்லேலூயா. இதை நீங்கள் தெளிவாய் புரிந்து கொள்ள வேண்டும். அதை பெற்றுக்கொள்ள வேண்டிய இடம் கர்த்தர், அதை பெற்று நிறைவேற்ற வேண்டிய இடமும் அவர்தான். அவரை அல்லாமல் ஒரு வழி நமக்கு இல்லை. அல்லேலூயா. அப்படி இருக்கும்போ இந்த விசுவாச வாழ்க்கை வாழுவது மிகவும் கடினம். அல்லேலூயா. அதான் நம்ம பார்த்தோம். அப்படிப்பட்ட விசுவாச வாழ்வில் வாழ்வதற்கு அடையாளமாயிருக்கிற அடையாளங்களை பார்த்தோம். ஆவியிலே அனலாயிருக்கிற ஒன்று ஒரு மனிதன் தேவனோடு கூட இருக்கிறான் என்பதை உணர்த்த முடியும்.
இரண்டாவது, எந்த சூழ்நிலைமையிலும் அவன் பிடித்திருக்கிற நம்பிக்கையிலே, விசுவாசத்திலே சந்தோஷமாய் இருக்கிறவனாய் இருக்கிறான். அதே போல எந்த உபத்திரவன் அவனுடைய வாழ்க்கையிலே வந்தாலும் அதிலே கர்த்தர் அழைத்த கர்த்தரை பிடித்து கொண்டு பொறுமையாயிருக்கிற ஒரு அடையாளத்தை ஆண்டவர் சொல்லுகின்றார். அடுத்ததாக, எந்த சூழ்நிலைமையிலும் எந்த விதமான எதிரான காரியங்கள் வரும் பொழுதும் அவன் அறிந்திருக்கிற கர்த்தரை பிடித்து கொண்டு ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருக்கிற அனுபவத்தை சொல்லுகின்றார். கடைசியாக, இன்னும் நிறைய சொல்லப்பட்டிருந்தாலும் கடைசியாக இந்த செய்திக்கு ஆதாரமாக கடைசி நிறைவு பகுதியாக ஒன்றை பார்த்தோம். மேட்டிமையானவைகளை சிந்தியாமல் இருக்க ஆண்டவர் அறிவுறுத்தினார். அல்லேலூயா. 16வது வசனத்தை வாசிக்கலாம். ரோமர் 12வது அதிகாரம் அதனுடைய 16வது வசனம். ஏக சிந்தையுள்ளவர்களாய் ஒருவரோடு இருங்கள், மேட்டிமையானவைகளை சிந்தியாமல் என்று பார்த்தோம். அல்லேலூயா. கடந்த வாரத்தில் இது துவங்கி ஒரு சில காரியங்களை பார்த்தோம். ஆனால் இந்த மேட்டிமையானவைகள் எங்கெல்லாம் செயல்படும் என்பதை இன்றைக்கு நாம் தெளிவாய் அறிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. நம்ம நினைக்கிறோம், அநேக நேரம் ஆண்டவர் நம்மை அழைத்து விட்டார், பரிசுத்தம் பண்ணி விட்டார், ஒரு சபையிலே போய் சபையின் அங்கத்துவத்தை பிடித்து கொண்டு கடவுளுடைய பிரியமான எல்லா காரியத்தையும் செய்து கொண்டிருக்கிறோம். அதை வைத்து நம்முடைய இருதயம் நம்மை பல நேரத்தில் வஞ்சித்து ஆண்டவருக்கு எதிரியாக, பகைஞர்களாக நம்முடைய இருதயமே, நம்முடைய சரீரமே அநேக நேரம் மாற்றி விடுகிறது. ஆனால் அதை அறியாதவர்களாக நாம் ஓடிக்கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. இது மிக பெரிய வஞ்சகம் நிறைந்த உலகம். இந்த வஞ்சகம் நிறைந்த உலகத்தில் அவருக்கு பிரியமாயிருக்கிறது என்பது ஒரு சபைக்கு கூட ஓடுறதுனால வரவே வராது. அல்லேலூயா. அதை தான் தெளிவாய் சொல்லுகின்றேன். அப்போ மேட்டிமையானவைகளை சிந்திக்க மாட்டோம் என்று சொல்லி நம்ம பல நேரம் நம்முடைய இருதயம் நம்மை மழுங்க பண்ணிவிடும். அல்லேலூயா. நம்ம ஜெபம் பண்ணுறோம், உபவாசம் பண்ணுறோம், ஆண்டவருக்கு கொடுக்குறோம். இதெல்லாத்தையும் பார்க்கும்போது அநேகருடைய இருதயத்தில் பதிகிற ஒன்று என்ன என்று சொன்னால், நான் ஆண்டவருக்கு கிட்ட இருக்கிறேன், நான் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணா எல்லாவற்றையும் செய்கிறார், எல்லாவற்றையும் நடக்கிறது என்று சொல்லுகிறதுனால ஒரு மதிமயங்கின எண்ணம் நமக்குள்ளே பிறக்கிறது. நான் நீதிமான், ஆண்டவருக்கு கிட்ட தான் இருக்கிறேன், நான் என்ன போல யாரும் இல்லை என்று சொல்லுகிற எண்ணம். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆவிக்குரிய வாழ்க்கை செய்கின்ற, கிருபை பெற்ற, எவ்வளவு விசேஷமான ஊழியத்தை செய்கின்ற கனமுள்ளவர்களாயிருந்தாலும், இந்த உலகம் முழுவதும் அறியப்பட்டிருக்கிற ஊழியத்தை செய்கிற மகத்துவம் நிறைந்தவர்களாயிருந்தாலும், வேதம் சொல்லுகிறது மேட்டிமையானதை சிந்தியாமல். அல்லேலூயா. மேட்டிமையான ஒன்று ஏதோ ஒரு இடத்தில், ஏதோ ஒரு மூலையில் நம்முடைய இருதயத்திலே மறைந்து கிடந்தாலும் அது தேவனுக்கு விரோதமான பகையாய் நம்மை மாற்றிவிடுகிறது. நம்முடைய ஆராதனை அவருக்கு பிரியமான புத்தியுள்ள ஆராதனையில் இல்லை என்பதை அது மாற்றிவிடும். அல்லேலூயா. இதனை ரொம்ப கவனிக்க வேண்டும். அல்லேலூயா. மேட்டிமை எங்கே எல்லாம் இருக்கிறது? நம்முடைய ஐம்புலன்கள் எல்லாவற்றிலும் மறைந்து கிடக்கிறது. அல்லேலூயா. வேத வசனத்தை திருப்பிக் கொள்ளலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 15வது அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 15வது அதிகாரம் அதனுடைய 19வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது. ஒருவர் வாசிக்கலாம். எப்படியெனில் இருதயத்திலிருந்து பொல்லாத சிந்தனைகளும், கொலை பாதகங்களும், விபச்சாரங்களும், வேசித்தனங்களும், களவுகளும், பொய் சாட்சிகளும், தூஷணங்களும் புறப்பட்டு வரும். இவைகளே மனுஷனை தீட்டுப்படுத்தும்.
ஆமென், அல்லேலூயா. இந்த வசனத்தை எப்ப சொன்னார் அப்படின்னா, பரிசேயர், சதுசேயர், ஆசாரியர்கள், பிரதான ஆசாரியர்கள் என்று சொல்லுகின்ற முறைமையை நேர்த்தியாக எள்ளளவும் பிசகாமல் நீதிமான்களாக தங்களை பாவித்து நடந்த தன்னுடைய சீசர்கள் வாழ்ந்த அதே காலத்திலே வாழ்ந்த நேர்த்தியான மனுஷர்களை பார்த்து ஆண்டவர் இயேசு சொல்லுகின்றார். அல்லேலூயா. அநேக நேரம் இந்த வசனத்தை வைத்து பரிசேயர்களுக்கு ஐயோ, வேத பாரகருக்கு ஐயோ என்றெல்லாம் சொன்ன வார்த்தைகளை இன்றைக்கும் ஒரு சாரார் இன்னொரு சாராரை சொல்லுகிறதை, குறிப்பிடுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. அல்லேலூயா. ஆனால் இயேசு இது ஒரு சாராரை மட்டும் சொல்லவில்லை. தன்னைத்தானே ஒரு மனிதன் தான் எங்கே இருக்கிறேன் என்று சொல்லுகிறதை உணர்ந்து, அறிந்து, புரிந்து, வஞ்சகத்திற்கு விலகும்படிக்கு எச்சரிப்பு கொடுத்த வார்த்தை அல்லாமல் அடுத்தவர்களை பார்த்து தூற்றுவதற்கோ, தூசித்திரிவதற்கோ, அடுத்தவர்களை குறை சொல்லுவதற்கோ கொடுக்கப்பட்ட வார்த்தை அல்ல. அல்லேலூயா. வசனம் தெளிவாய் சொல்லுகிறது. மேட்டுமையான சிந்தை எங்க இருக்கு அப்படின்னா, மொத விஷயம் இருதயத்தில் இருக்கு. அல்லேலூயா. எங்க இருக்கு? இருதயத்தில் இருக்கு. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அந்த இருதயத்திலிருந்து என்னெல்லாம் வரும் அப்படின்னு சொல்றாரு, வாசிக்கலாம். ஒன்று, பொல்லாத சிந்தை. 2, கொலை பாதகங்கள். 3, விபச்சாரம், வேசித்தனோ, களவுகள், பொய் சாட்சிகள், தூஷணங்கள், இவையெல்லாம் அப்படின்னு சொல்லி இருக்கிறார். அப்படின்னா அதுக்கு ஃபுல் ஸ்டாப்பே இல்லை. யாருக்குள்ளே வரும் அப்படின்னு சொல்றாருன்னா, அன்னைக்கு இருந்த வேத பாரகர் பரிசேயர்ட்டே சொல்றார். அப்படின்னா இன்றைக்கு ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டோம், பெந்தெகோஸ்தே அனுபவத்தில் இருக்கிறோம், ஆண்டவருக்காக செபிக்கிறோம், உபவாசிக்கிறோம், எழுப்புதல் கூட்டத்துக்கெல்லாம் போகிறோம் என்று சொல்லுகிற, ஊழியத்தை எல்லாம் செய்கிறோம் என்று சொல்லுகிற எல்லோருக்கும் அந்த வார்த்தை பொருந்தும். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்க்ளூடு என்னையும் சார்த்தே இந்த வசனம் சொல்லுகிறது. அல்லேலூயா. அப்போ என்ன செய்ய முடியும்? நம்ம எல்லாம் எவ்வளவு நிர்பந்தமான மனிதர்களாக இருக்கிறோம் என்பதை நன்றாய் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. பிரச்சனை எங்க இருக்கு? பிரச்சனை இருதயத்தில் இருக்கிறது. அறிவியல் சொல்லும்போது, சயின்ஸ் என்ன சொல்லுது? இருதயம் செகண்டுக்கு துடித்து கொண்டிருக்கிறது. ஒரு ஃப்ராக்சர் ஆஃப் செகண்டில் அது பம்ப் பண்ணக்கூடிய இரத்தம் மூளை முடுக்கு நரம்புகள் எல்லாம் நம்முடைய சரீரத்தில் போய் அடுத்த செகண்ட் அதே ஹார்ட்டில் கெட்ட ரத்தத்தை கொண்டு வந்து மறுபடி பஞ்சிங் பண்ணி, அப்போ ஒரு ஃப்ராக்சர் ஆஃப் செகண்டில் எவ்வளவு கிலோமீட்டர் வேகமாக இரத்தம் இமைப்பொழுதில் போகுது, சுத்திகரிப்பாகி அது மறுபடியும் நம்முடைய ரிட்டர்ன் ஆகிட்டே இருக்கு, செகண்ட் பை செகண்ட். அவ்வளவு வேகமாய் இருக்கிறது என்பது அறிவியல் சொல்லுகிறது. அறிவியல் இருதயத்தில் வேற எதுவும் இருக்குன்னு சொல்லலை. ஓட்டைகளை குறித்து 2 சிறப்பு சொல்லுகிறது. இருதயம் ஒன்று இரத்தத்தை எடுத்து கெட்ட ரத்தத்தை உன்னில் கொண்டு வந்து அதை ஃபில்டர் பண்ணி நல்ல ரத்தமாக்கி இன்னொரு நல்ல ரத்தத்தை அனுப்பக்கூடிய பகுதிக்கு கொண்டு செல்லுது. இதுதான் அறிவியல் பூர்வமான விஷயங்கள் இருதயத்தை குறித்து. ஆனால் தேவன் சொல்லுகின்றார், இருதயத்திலிருந்து மனுஷனுக்குள்ள என்ன எழும்புகிறது? பொல்லாத
சிந்தனைகள், விபச்சாரங்கள், கொலை பாதகங்கள், அடுத்தவர்களை குறித்த காரியங்கள், அடுத்தவனை அழிக்கக்கூடிய சிந்தனைகள், அதற்காக செயல்களை செய்கிறதற்கு சித்தம் என்று சொல்லுகிற இடத்துல யோசனைகள் எழும்புகிறது, கிரியைகள் எழும்புகிறது. இதெல்லாத்தையும் ஆண்டவர் ஸ்கேன் பண்ணும்போது சொல்றாரு, இதெல்லாம் எங்கிருந்து துவங்குது? இருதயத்திலிருந்து துவங்குகிறது. அல்லேலூயா சொல்லுங்களேன், அல்லேலூயா. அப்போ இருதயத்திலிருந்து என்ன துவங்குது அப்படின்னா, பிரச்சனை இருதயத்திலிருந்து தான் துவங்குது. அப்போ இந்த இருதயத்திலிருந்து துவங்குகிற மேட்டிமையை நீங்களும் நானும் அறியவே முடியாது. அல்லேலூயா. நாம் செய்கிற சக்கலமும் நல்லது போலவே நம்முடைய மனம் காட்டி கொடுக்கும். அல்லேலூயா. இந்த உலகத்தில் நம்மளை போல யார் இருக்கிறா அப்படிங்கிறது மட்டும்தான் நம்முடைய இருதயம் நமக்கு காட்டி கொடுக்கும். ஆனால் நாம் செய்கிறது தவறு என்பதை சுட்டி காட்டுகின்ற, தெளிவுபடுத்துகின்ற, நம்முடைய சிந்தனைக்கு வெளிப்படுத்தி கூடிய வல்லமை தேவ பிரசன்னமே அல்லாமல் வேறு ஒன்று இல்லை. அல்லேலூயா. எதற்காக ஆராதனை? எதற்காக அவருக்கு பலி செலுத்துகிறோம்? எதற்காக நாம் அவரை நாடி ஓடி வருகிறோம் என்று சொன்னால், பழைய ஏற்பாட்டு காலம் முதல் புதிய ஏற்பாட்டு காலம் வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஸ்தோத்திரம், தங்களுடைய பாவத்தை அறிக்கையிட்டு தங்களுடைய கரைகளை சுத்திகரித்து ஆண்டவருடைய பிள்ளை என்று சொல்லுகிற அந்த அங்கீகாரத்தை, உறுதிப்பாட்டை புதுப்பித்து கொள்ளுவதற்காகத்தான் ஆண்டவருடைய சமூகத்திலே ஆராதனைக்கு வருகிறோம். அல்லேலூயா. ஆனால் நாம் ஆராதனை என்று சொல்லுகிறது என்ன நினைக்கிறோம்? சர்ச்சுக்கு போகணும், பாட்டு படிக்கணும், கைதட்டணும், ஆவியில் நிரம்பணும், அப்படியே வீட்டுக்கு போகணும். இதை ஒரு முறைமையா இன்றைக்கு மறுபடி ஸ்தோத்திர முற்பிதாக்கள் செய்தது போல இப்பிதாக்களும் செய்து, இதற்கு பின்வரும் பிதாக்களும் செய்து, ஆண்டவருடைய சித்தத்தை விட்டு வழி விலகி, இதுதான் வழி அப்படின்னு சொல்லி நமக்கு தெரிஞ்ச எல்லா ஐடியாலஜி, அறிவு இவைகளுக்கு கூட ஓடி நாம் நம்முடைய சுயநீதி, சுய விருப்பம், சுய சித்தங்களை இதுதான் ஆண்டவருடைய பிரியமான வழி என்று சொல்லி அதை தப்பட்டம் அடித்து அதையே இந்த உலகத்திற்கு பல விதத்திலே விளக்கங்களும் விளம்பரங்களும் செய்து கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய இடம். அல்லேலூயா. நான் சொல்றது ஸ்தோத்திரம், ஒரு குறிப்பிட்ட சபையை குறித்தோ, குறிப்பிட்ட சங்கத்தை குறித்தோ, குறிப்பிட்ட நபர்களை குறித்தோ, அவர்களுடைய குறிப்பிட்ட உபதேசங்களை குறித்தோ எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது அவசியமில்லை. உங்கள் என் அழைப்பை உறுதிப்படுத்தும்படிக்கு, அந்த அழைப்பிலே நான் எப்படி இருக்கிறேன் என்று சொல்லுகிறதை ஒவ்வொரு ஆராதனைகளிலும் கர்த்தருக்கு முன்பு நம்முடைய சுத்தங்களை வெளிப்படுத்தி கொடுக்கின்ற, முகமுகமாய் காண்பித்து கொடுக்கிற கண்ணாடியாகிய பரிசுத்த ஆவியின் பிரசன்னத்தில் நின்று அவைகளை சீர்தூக்கி பார்த்து, அவைகளை கண்டு அறிந்த பொழுது அவைகளை விட்டுவிட்டு தேவனுடைய பிரியமான வழியிலே சேர்க்கப்படும்படிக்கு, தேவனுடைய திரு சித்தத்தை நிறைவேற்றுகின்ற அந்த புத்தியுள்ள ஆராதனைக்கு அடையாளமான மகிமையை நம்மேல் சுமந்தவர்களாக இன்றைக்கு நிற்க வேண்டும் என்பதே அவருடைய பிரியமாயிருக்கிறது. சத்தமா சொல்லுங்களேன், அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப இந்த மேட்டிமையான சிந்தை இருக்கிற இடம் எங்க அப்படின்னா இருதயம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். நம்ம சயின்ஸ் ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். நம்ம இங்கே வசனம் இருதயத்திலிருந்து எண்ணங்கள் எல்லாம் தோன்றுகிறது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். சயின்ஸ் என்ன சொல்லுது? மூளை இருக்குது, மூளையில் 2 மூளை இருக்குது, பெருமூளை சிறுமூளை. அது நினைவு பகுதியை சேமித்து வைக்கிறது, அதுக்கப்புறம் நிரந்தரமான சேவிங், டெம்பரவரியான சேவிங் அப்படின்னு இங்கே சொல்கிறாங்க. அல்லேலூயா.
ஆனால் இங்கே இருந்தாலும் சரி, இங்கே இருந்தாலும் சரி, பிரச்சனை இல்லை. ஆனால் பிரச்சனை என்ன அப்படின்னா, அங்கே அமர்ந்து கொண்டு அங்கிருந்து என்ன வருது? அங்கிருந்து தான் புறப்படுகிறது. என்னது புறப்படுது? வண்டி புறப்படுறது போல அப்பப்போ பரிசுத்தமான தேவனுக்கு விரோதமான பகைகளும் வெறுப்புகளும் விரோதங்களும் அவருக்கு பிரியமில்லாத எல்லா செயல்களும் சிந்தனைகளும் அங்கிருந்து புறப்பட்டு மனிதனாகிய பரிசுத்தமாகிய சரீரமாகிய அந்த தேவன் தங்குகிற ஆலயமாகிய இந்த சரீரத்தை கெடுத்து போடுகிற அசுத்தங்களால் நிரப்பப்பட இந்த ஆண்டவர் தங்கி இருக்கிற ஆலயமாகிய சரீரத்தை அவருக்கு அருவருப்பத்தக்க விதத்திலே பாழான அசுத்தம் நிறைந்ததாய் மாற்றும்படிக்கு அவர்கள் விசேஷமான இந்த ஆலயத்தை கெடுத்து போடுகிற இடத்தில் நீங்களும் நானும் இருக்கிறோம் என்பதை மறக்கக்கூடாது. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஒரு சில காரியத்தை மட்டும் நான் சொல்லி நிறைவு செய்ய விரும்புகிறேன். இருதயத்துக்குள்ளே இருந்து இது புறப்படுகிறதுனால எங்கே எல்லாம் இதுக்கு பாதிப்பு வரும் அப்படின்னு சொன்னால், சரீரத்தை குறித்து ஆராய்ச்சிகள் தெளிவாய் சொல்லுகிற ஒரு காரியம் மிக பிரதானமானது. மனிதன் இயங்குகிற எல்லா அந்த இயங்குதல் முறைமைக்கும் என்ன இருக்கு? ஐம்புலன்கள் இருக்கிறது. அல்லேலூயா. ஐம்புலன்கள் தான் ஒரு மனிதனை இயக்குகிறது. அந்த ஐம்புலன்களுக்குள்ளே வருகின்ற ஒவ்வொரு காரியங்களையும் நாம் தெளிவாய் புரிந்து கொண்டு ஆவியினால் அதை பகுத்தறிந்தால் ஒழிய இந்த பாவங்களை நாம் வேறறுக்க முடியவே முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. மனிதனுடைய செயல்பாடுகள் எங்கிருந்து புறப்படுகிறது? இருதயத்தின் ஊட எங்கேயோ மறைந்திருக்கு. அது எங்கே வருகிறது? முதல்ல சிந்தையில் வருது. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வாசித்து பார்க்கலாம். 1 சாமுவேலின் புஸ்தகம் அதனுடைய 2வது அதிகாரம் 3வது வசனம் நம்ம வாசித்தோம் அப்படின்னா சொல்லுகிறது. வாசிக்கலாம். 1 சாமுவேலின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 3வது வசனம். இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது மேட்டிமையான பேச்சு. அல்லேலூயா. அப்போ பேச்சில் வருகிறதற்கு முன்பு எங்கே ஆரம்பித்தது? இருதயத்தின் ஆழத்தில் ஒன்று எழும்பி இருக்கிறது. அல்லேலூயா. 2 சாமுவேலின் புஸ்தகம் 22வது அதிகாரம் அவருடைய 28வது வசனத்தை வாசிச்சிங்கன்னா அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. 2 சாமுவேலின் புஸ்தகம் அதனுடைய 22வது அதிகாரம் 28. 1 சாமுவேல் 22:28. ஓகே. யோபு 38:15 வாசிக்கலாம். யோபு 38:15. மேட்டிமையான புயம். எப்படி? புயத்திலே என்ன இருக்கான்? மேட்டிமை இருக்கான். ஏசாயா 2:11 வாசிக்கும்போ அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஏசாயா 2:11. மேட்டிமையான கண்ணு இருக்கு. எரேமியா 13:15 வாசிக்கலாம். எரேமியா 13:15. மேட்டிமையாய் இராதிருங்கள். அப்போ நீங்க நல்லா புரிஞ்சுக்கிடணும், ஒரு மனிதனுக்குள்ளே பாவம் எங்கே இருக்கிறது என்று சொன்னா இருதயத்தின் ஆழத்தில் இருக்கு. அந்த ஆழத்தை எந்த மனுஷனும் கண்டுபிடிக்க முடியாது. அறிவியலால் கூட கண்டுபிடிக்க முடியல. நம்முடைய சிந்தை இங்கிருந்து வருதா இங்கிருந்து வருதா தெரியல. எங்கிருந்து வந்தாலும் சரி
அந்த ரூட் ஆஃப் காஸ்ட், அதனுடைய அந்த அந்த வேரின் விலையானது நம்முடைய கண்களாலோ நம்முடைய ஐம்புலன்களாலோ உணர்ந்து கொள்ள முடியாது. இந்த ஐம்புலன்களையும் அடக்குகிற வல்லமை அதுக்குத்தான் இருக்கு. அப்போ பாவம் அங்கிருந்து தான் புறப்படுகிறது. அப்படி புறப்படுகிற இடம் எங்க எல்லாம் கொண்டு வைக்குது? கண்ணில், காலில், கையில் செய்கை, எந்தெந்த புலங்கள் நமக்கு வேலை செய்கிறதோ எல்லாவற்றிலையும் கொண்டு அப்படியே பதிய பண்ணி வைக்கிறது. அல்லேலூயா. அப்போ நாம் அதை செய்யக்கூடாதுன்னு முயற்சி பண்ணினாலும் நம்முடைய இருதயம் என்ன விரும்புகிறது என்று சொன்னால் அதை செய்கிறதற்காக விரும்புகிறது. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. நம்ம விரும்புகிறோம் இதை செய்யக்கூடாது, இது தேவனுக்கு பிரியமானது இல்லை, இது தேவனுக்கு விருப்பம் இல்லை என்று சொல்லி தெரியுது, அறிந்திருக்கிறோம், அதை செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறோம். ஆனா இந்த நினைப்புக்கு முன்னே ஒரு ஆணிவேர் துவங்குகிற இடமாகிய ஆண்டவர் சொல்லுகிற அந்த இருதயத்தின் ஆழத்திலிருந்து துவங்குகிற இடம் எப்படி இருக்கு அப்படின்னா, மேட்டிமையானவனுக்கு அடிமைப்பட்டு கிடக்கிறதுனால மேட்டிமையானது அங்கிருந்து தான் புறப்பட்டு வருது. அதனால அது ஒருபோதும் தேவனுக்கு பிரியமானதை செய்ய விடவே விடாது. அல்லேலூயா. அல்லேலூயா. உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கூட பாருங்க, சாலமோன் ஞானி, அவன் எல்லாவற்றையும் தெரிந்து கொண்டான். எல்லாவற்றையும் தெரிந்து கொண்டான். குறிப்பா பெண்களை குறித்து அவன் சொல்லாத காரியமே இல்லை. அவ்வளவு சொல்லுகின்றான். ஆனால் அவன் அதை அறிந்திருந்தும் அதே பெண்களால் அவன் வீழ்ந்து போனான். அல்லேலூயா. புரியுதா நான் சொல்றது? புரியுதா? புத்திமான் தான், அறிவாளி தான். தேவன் கொடுத்த ஞானம் எல்லாம் அவனுக்கு இருந்து என்ன பிரயோஜனம்? அவன் சொல்லுகின்றான், 1000 பெண்களுக்குள் ஒருவனை கண்டேன். அல்லேலூயா. ஆனால் 1000 பேருக்குள்ள ஒருத்தியை நான் காணலேன்னு சொல்றான். இவ்வளவு தூரம் புத்தியா சொல்லி அவ்வளவு தூரம் ஞானம் இருந்தும் அவ்வளவு தூரம் தேடி இருக்கிறான். தேடி கிடைக்கல, வெறுமை தான் கிடைத்தது. கடைசியில் அவன் சொல்லுகின்றான், மாயை மாயை எல்லாம் மாயை. அல்லேலூயா. அப்ப இந்த உலகத்தில் விசுவாச வாழ்க்கை என்பது தேவன் கொடுத்த கிருபையை வச்சு பெரிய பெருமை பாராட்டுகிறதும் ஒன்றும் இல்லை. அல்லேலூயா. பாம்பை போல வினா உள்ளவர்களாயிருங்கள் என்று சொன்னார். வினா உள்ளவர்கள், புத்தி உள்ளவர்கள், முன்னெச்சரிக்கை உள்ளவர்களாயிருங்கள் என்று சொன்ன ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை தவிர இந்த உலகத்தில் ஒருவனால ஜெயிக்க முடியல. அல்லேலூயா. அவர் ஜெயித்தார். ஜெயித்த பிற்பாடு அவருடைய ஆவியையும் கொடுத்திருக்கிறார். ஆவியை கொடுத்த பிற்பாடும் நம்மால் ஜெயிக்க முடியவில்லை. அல்லேலூயா. அதுதான் தேவனும் நாமும். அல்லேலூயா. நமக்குள்ள ஏதோ நம்ம பொய் சொல்லலேன்னு சொல்லுகிற விஷயத்தில், சொல்லக்கூடாதுன்னு சொல்லி நம்ம மனசில் எடுத்திருக்கிற தீர்மானத்தில் இல்லை பாவம். அதையும் தாண்டி கண்டுபிடிக்க முடியாத இடத்துல மனுஷர்களுக்குள்ளே பதிந்து கிடக்கிறது, மறைந்து கிடக்கிறது பாவம் எழுகிற இடம். அல்லேலூயா. அது எங்கே பதிந்து கிடக்கிறது? மேட்டிமையான சிந்தையில் பதிந்து கிடக்கிறது. அந்த மேட்டிமையான சிந்தை எங்கே இருக்கிறது? இருதயமாகிய ஆழத்தில் கிடக்கு. அந்த இருதயமாகிய ஆழத்தை ஒரு மனுஷனும் காண முடியல. இந்த உலகத்தில் இனியும் அப்படி ஒரு புத்தி உள்ளவன் இல்லை, இதுக்கு முன்னாடியும் அப்படி ஒரு புத்தி உள்ளவன் இல்லைன்னு சொல்லுகிற சாலமோன் நமக்கு ஒரு அடையாளம். அல்லேலூயா. ஆனால் அதே இடத்துல பலகீனமான தாவீது நமக்கு ஒரு பாடம். அல்லேலூயா. சாலமோன் எல்லாவற்றையும் மறைந்திருந்தான், ஆனால் எல்லாத்தையும் எடக்கு முடக்காதான் செய்தான். அட்வைஸ் எல்லாருக்கும் இருந்துச்சு, அறிவுரை எல்லாருக்கும் இருந்துச்சு, ஆனால அவனையே அவனால திருத்த முடியல. இதுதான் உலக வாழ்க்கை.
இன்றைக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையை சொல்லுகின்றேன். அவனை பார்த்து இவனை பார்த்து அப்படி பார்த்து இப்படி பார்த்து ஓட நினைக்காதீர்கள். ஓட முடியாது. உங்களை அழைத்த தேவனை மட்டும் நீங்கள் பிடித்து கொண்டு தாவீது ஓடினது போல ஏற்றத்தாழ்வுகள் வரலாம், மேன்மை வரலாம், தாழ்மை வரலாம், வீழ்ச்சிகள் வரலாம், இழப்புகள் வரலாம், நிந்தைகள் வரலாம், போராட்டங்கள் வரலாம், வழி நெடுக யுத்தங்கள் வரலாம். எல்லாவற்றிலும் கடைசி மட்டும் ஆண்டவர் சாலோமோனை பார்த்து சொல்லுகிறார், அருவருக்கப்பட்டவனாக ஆண்டவருக்கு பிரியமற்றவனாக முடிக்கிறான். தாவீதை பார்த்து சொல்லுகும் பொழுது தாவீதை பார்த்து அதே ஆண்டவர் சொல்லுகின்றார், என் இருதயத்திற்கு ஏற்றவன் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. இந்த ஆவிக்குரிய வாழ்க்கை ஒரு சபை, நல்ல ஜெபிக்கிற சகோதரி, நல்ல ஜெபிக்கிற கொடுக்கிற சகோதரர் இல்லை, சபைக்காக தூணு எல்லாம் சொல்லலாம். நம்பாத. அதை கேட்டு உன்னுடைய இருதயத்தில் பூரிப்பையோ ஒரு பெரிய சந்தோஷத்தையோ மேட்டிமையோ அவர்கள் தூண்டி விடுகிறார்கள்னா அழிவு நிச்சயம். மறக்காதே, ஆண்டவர் அழைத்த அழைப்பில் அது ஒன்றும் உனக்கோ எனக்கோ நிரந்தரமானது அல்ல. என்னை கேட்கின்ற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் அழைக்கப்பட்ட அழைப்பு கர்த்தரிடத்தில் இருக்கிறது, பிதாவினிடத்தில் இருக்கிறது. அந்த அழைப்பில் நம்ம எல்லாத்திலையும் ஜெயிக்கணும்னு அவசியமே இல்லை. இயேசு ஜெயிக்கவே போராடல, ஒன்றுக்கு போராடினார். தேவ சித்தத்துக்காக இரவும் பகலும் தனித்திருந்து தேவ சமூகத்திலே காத்து கிடந்தார். பிரச்சனைகள் வந்தது, போராட்டம் வந்தது, எதிர்ப்புகள் வந்தது, அவரை கொலை செய்யும்படிக்கு கூட்டிட்டு போனாங்க. எல்லாவற்றிலும் தேவ சித்தம் நிறைவேறுகிறதற்கு கடைசி மட்டும் ஜெபத்திலே தன்னை திடப்படுத்தி கொண்டார். அவருக்கு மரணமே வந்த பொழுது கூட தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி, இதிலிருந்து நான் வந்தா எல்லாரும் என்னை தேவனுடைய குமாரன் என்று அங்கீகரிப்பார்கள், ஒரு பெரிய பெருமையை கொடுப்பாங்க, ஒரு பெரிய ஸ்டிக்கர் ஒட்டுவாங்க, நோட்டீஸ் ஒட்டுவாங்கன்னு சொல்றதுக்காக அவர் இறங்கி வரவில்லை. இதைத்தான் நீங்களும் நானும் புரிந்து கொள்ள வேண்டும். பிதாவின் சித்தம் உங்களுடைய பலத்தில் அல்ல, அவருடைய சித்தத்தில் இருக்கிறது. அல்லேலூயா. எவன் ஒருவன் அவருடைய சித்தத்தை நிறைவேற்ற அற்பமான பலவீனத்தோடு இந்த உலகம் அற்பமாய் சொல்லுகின்ற இடத்துல, அற்பமாய் புறக்கணிக்கப்படுகிற இடத்துல நீங்கள் ஒருவேளை அற்பமாய் தள்ளப்பட்டிருக்கிற, கொச்சைப்படுத்தப்பட்டிருக்கிற இடத்துல இருக்கலாம். ஆனால் அந்த நடுவிலும் தேவ சித்தத்துக்காக, தேவ சித்தம் ஒன்றே நிறைவேற வேண்டும் என்று சொல்லி மரணம் ஏற்படுகிறதானாலும் மௌனமாய் தேவனுக்காய் நின்றீர்கள் என்று சொன்னால் அதுவே உங்களை குறித்து சாட்சி கொடுக்கக்கூடிய புத்தியுள்ள ஆராதனையின் அங்கமாய் மாறும். இல்லாம இந்த சபை கொடுக்கிற லெட்டரோ, இந்த சங்கங்கள் கொடுக்கிற பின்னாடி இருந்து கொடுக்கிற பலனோ அல்ல உங்களையும் என்னையும் பரிசுத்த தேவனிடத்தில் சேர்க்கின்ற மகத்துவம். அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அதான் அவர் சொன்னார், பேச்சில் அல்ல அவருடைய பலத்தில் இருக்கிறது. அல்லேலூயா. நம்முடைய பலத்தில் அல்ல, அவருடைய பலத்தில் இருக்கிறது. அவருடைய பலத்தில் அப்படின்னு சொன்னால் நீங்கள் பலியானா தான் அவருடைய பலன் வெளிப்படும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். நீங்கள் அப்பப்போ போராடி ஜெயிக்கணும்னு போராடாதீர்கள். தேவ சித்தம் நிறைவேற, தேவ சித்தம் ஜெயிக்க, தேவ சித்தம் எதுவோ அதை அடையத்தக்கதாக அவரிடத்தில் போராடுங்கள். அவர் சொன்னார், தட்டுங்கள் திறக்கப்படும், கேளுங்க கொடுக்கப்படும், ஸ்தோத்திர தேடுங்க கண்டடைவீர்கள் என்று சொல்லி அவர் வாக்கு பண்ணி இருக்கிறார். எனவே உங்களுடைய தேடுதல் எங்கே இருக்க வேண்டும் என்று சொன்னார், இந்த உலகத்தில் யார் யாரோ நமக்கு முன்னாடி வருவாங்க, அந்த விசுவாச அழைப்பை வழி விலக்கும்படிக்கு எப்படா எனக்கு மைக்கு கிடைச்சிட்டு, எனக்கு ஒரு ஊழியத்துக்கு இடம் கிடைச்சிட்டு, எப்படியும் நம்ம ஓட்டிடலாம், நமக்கு கொஞ்சம் பொருளாதாரத்தோட கூட ஒரு இடம் கிடைச்சிட்டு, இல்லை, அதற்காக உன்னையும் என்னையும் ஆண்டவர் அழைக்கவில்லை. வெறுமையே ஆனாலும் வனாந்தரமே ஆனாலும் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறதை விளங்க பண்ணும்படிக்கு மரணமே ஏற்பட்டாலும் ஸ்தேவான போல அவருடைய தரிசனத்தை கண்டு அவருடைய விருப்பத்தை நிறைவேற்றுகிறதே நம்மேல் அவர் வைத்திருக்கிற புத்தியுள்ள ஆராதனை. அல்லேலூயா. நாம் ஜெபிப்போமா? நம்மை புத்தியுள்ள ஆராதனையை செய்ய விடாதபடிக்கு
விலக்குகின்றது வெளியில யாரோ அல்ல, நமக்குள்ளேயே ஆதாமிடத்திலிருந்து புறப்பட்டு வந்த பாவம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லும்போது சொல்லுகிறார், இருதயத்திலிருந்து புறப்பட்டு வருகின்ற இவைகளெல்லாம் மனுஷனை தீட்டுப்படுத்துகிறது, பரிசுத்தத்திலிருந்து அசுத்தமாய் மாற்றி விடுகிறது. தேவன் பரிசுத்தப்படுத்தினதை அசுத்தப்படுத்தி விடுகிறது. தேவன் தம்முடைய ஆவியினாலே பலப்படுத்தி வைத்ததை பலவீனப்படுத்தி விடுகிறது. இன்றைக்கு ஆண்டவரிடத்தில் கேளுங்க. இந்த உலகத்தில் ஒருவேளை நீங்கள் புறக்கணிக்கப்பட்டிருக்கலாம், தள்ளப்பட்டிருக்கலாம், ஸ்தோத்திர வேதனைப்படுத்தப்பட்டிருக்கலாம், கண்ணீரின் பாதையிலே உங்களை தள்ளி இருக்கலாம். அவை எல்லாவற்றிலும் ஒன்றே ஒன்று தேவனை நோக்கி சொல்லுங்க, ஆண்டவரே, இந்த உலகத்தில் எனக்கு எது நடந்தாலும் சரி, நடக்காம போனாலும் சரி, நான் உம்மை பிடிச்சது கடைசி மட்டும் உம்மைக்குள்ளே நான் வாழும்படிக்குப்பா, உம்முடைய சித்தத்தை நிறைவேற்றும்படிக்கு தான் நான் பிடிச்சிருக்கிறேன். ஏதோ ஒரு சபையை பிரியப்படுத்துகிறதற்காக அல்ல, ஏதோ ஒரு போதகரை பிரியப்படுத்துகிறதற்காக அல்ல, ஏதோ ஒரு திருச்சபை அங்கத்தை பிரியப்படுத்துகிறதற்கல்ல, எதையோ நான் செய்து அதனால வருகிற புகழ்ச்சியினால இந்த உலகத்திலே நான் பெரியவன் என்று காமிப்பதற்காக அல்ல. அது தேவ சித்தம் அல்ல. தேவ சித்தமோ மரணமே ஆனாலும் தேவன் விரும்புவாரானால் அதற்கு நம்மை அர்ப்பணிக்கிறது தான் புத்தி உள்ள ஆராதனை. ஜீவனே ஆனாலும் அது அவருடைய சித்தமானால் அதற்கு நம்மை வலது இடதுபுறம் வழி பிசகாமல் அதற்கு ஒப்பு கொடுப்பதே புத்தியுள்ள ஆராதனை. ஆனால் இந்த சிந்தையை விட்டு வழி விலகும்படிக்கு, இந்த செயல்பாடுகளை விட்டு வழி விலகும்படிக்கு, இந்த வழியை விட்டு வழி விலகும்படிக்கு பல நேரத்தில் மேட்டிமையானதை பிசாசு தூண்டி விடுகிறான். வெளியிலிருந்து இல்லை, நமக்குள்ளே இருந்து அவனுடைய கிரியைகளை தூண்டிவிட்டு அவன் அடைய வேண்டிய நித்திய நரகத்திற்கு பாத்திரவான்களாய் நம்மை மாற்றி விடும்படிக்கு அவன் போராடுகிறான். இன்றைக்கு என் வார்த்தைகளை கவனித்துக் கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய சபையே, அவர் விரும்புகிறது ஒரு சபை பில்டிங் அல்ல. தேவனுடைய பிரியமான வழியிலே நடக்கும்படிக்கு விரும்புகிற உன்னையும் என்னையுமே அவர் கட்ட விரும்புகிறார். அவர் தங்கி இருக்கிற ஆலயமாகிய உன்னுடைய இருதயத்தையே கட்ட விரும்புகிறார். இன்றைக்கு ஒரு வார்த்தை சொல்ல முடியுமா? கைகளால கட்ட முடியாத ஒரு ஆலயத்தை என் இருதயத்துக்குள்ள கட்டுங்க ஆண்டவரே. என்னால முடியல. அபிஷேகம் இருக்கு, பரிசுத்தம் இருக்கு, கிருபை இருக்கு, வல்லமை இருக்கு, வரங்கள் இருக்கு. ஆனா பவுல் என்ன சொன்னானோ அதே போல நானும் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். நன்மை செய்ய வேண்டும் என்று விரும்புகிறேன், ஆனால் நன்மை செய்கிறதோ எனக்குள்ளே இல்லை. காரணம், எனக்குள்ளே இருக்கிற பாவம், எனக்குள்ளே இருக்கிற பெருமை, எனக்குள்ளே இருக்கிற மேட்டிமை என்னை அதற்கு விரோதமாய் கிரியை செய்ய வைக்கிறதுப்பா. அதுக்கு பிரியமா செய்ய போராடி கொண்டிருக்கிறேன். இன்று எனக்குள்ள தேவனுக்கு பிரியமான தாழ்மையின் சிந்தையை தரித்து கொண்டு தாழ்மையின் சிந்தையிலே ஆண்டவரே உம்முடைய கிருபையை பிடித்துக் கொள்ள எனக்கு ஒரு புத்தி தார், எனக்கு ஒரு வழி காட்டுதல் தார். எல்லாரும் ஜோமனோமா இருக்கிற இடத்துல எழும்பி நின்று ஒரு நிமிடம் கண்களை மூடி நாம் ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரே, இன்றைக்கு இந்த வசனங்களை கேட்டு கொண்டிருக்கிற, பார்த்து கொண்டிருக்கிற ஆண்டவரே, உமக்கு பிரியமான ஒரு புத்தியுள்ள ஆராதனை செய்யும்படிக்கு எனக்கு ஒரு உதவி செய்யும் என்று சொல்லி கேட்டு கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலேயும் இருதயத்திலிருந்து புறப்பட்டு செல்லுகின்ற அசுத்தமான சிந்தைகளுக்கு ஆண்டவரே மாறாக தேவ கிருபை, தேவ சித்தம்,
தாழ்மையின் சிந்தை என்று சொல்லுகின்ற சிந்தை எங்கள் இருதயத்திலே ஆழமாய் பதிக்கப்பட தேவனுக்காக வைராக்கியமாய் எழும்பத்தக்க அந்த புத்தி உள்ள ஆராதனைக்கு அடையாளமாகிய கிறிஸ்து இயேசுவில் இருந்த தாழ்மையின் சிந்தையை பற்றிக்கொள்ள, பிதாவின் சித்தத்தை நிறைவேற்ற கிறிஸ்துவை போல மாதிரி உள்ள வாழ்க்கை வாழ எங்களுக்குள்ள ஒரு பலமான அபிஷேகம், பலமான கிருபை, பலமான தேவ சப்தம், பலமான வழி நடக்கக்கூடிய கிருபை, இதிலே நடவுங்கள், இது தேவ சித்தத்திற்கான வழி என்று சொல்லுகிற சப்தத்தையும் வழி நடத்துதல்களையும் தெளிவாய் உணர்ந்து அடியெடுத்து வைக்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. இந்த உலகத்தில் எங்களை பாரப்படுத்துகிற, கவலைப்படுத்துகிற, துக்கப்படுத்துகிற, பயப்படுத்துகிற எல்லா பயத்தையும் தூர நீக்கி போட்டு தேவ சித்தத்திற்கென்று கர்த்தருக்கேற்ற பயம், கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் என்று சொல்லப்பட்டிருக்கிற அந்த ஞானத்தின் ஆரம்பத்தில் எங்கள் விசுவாச வாழ்க்கையோட துவங்க உதவி செய்யுங்கப்பா. கிறிஸ்து இயேசுவில் இருந்த அந்த சிந்தையை எங்களுக்குள்ளே தருப்பித்தருளும். யாரெல்லாம் இந்த பரிசுத்தமான ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஆண்டவரே புத்தியுள்ள ஆராதனைக்கென்று நான் வாழ விரும்புகிறேன், எனக்கு உதவி செய்யும் என்று கேட்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அதை கொடுத்து அந்த வழியிலே நீங்க நடத்துங்கப்பா. உம்முடைய பரிசுத்த ஆவியானவரே பொறுப்படுத்து கரம் பற்றி நடத்தும் ஆண்டவரே. நீர் பொறுப்படுத்து கொள்ளுங்கப்பா. யார் யாரெல்லாம் ஆண்டவரே வேதனைகளோடு நின்று கொண்டிருக்கிறார்கள் எல்லாவற்றையும் உம்முடைய சித்தத்திற்குள்ளே மறந்து சமாதானத்தை பெற்றுக்கொண்டு சந்தோஷத்தோடு உம்முடைய ஓட்டத்தில் ஜெயமா ஓட கிருபை கொடுங்க, ஆசீர்வதிங்க. உம்முடைய வார்த்தைகளை தேசங்களிலே பரப்புங்க, ஜனங்களுக்குள்ளே இது வேர் கொண்டு பற்றி பிடிக்கட்டும். என்னுடைய சிந்தையை, என்னுடைய விருப்பத்தை நிறைவேற்றும்படி கல்லாண்டவரே, பரலோக ராஜ்யத்தின் சித்தத்தை ஆண்டவரே, நாங்கள் போக முடியாம கட்டப்பட்டிருக்கிற சக்கல சுவர்களையும் உடைத்து கொண்டு இந்த வார்த்தையின் வல்லமை மனிதர்களை தேவ சித்தத்திற்கு நேராய் பிடித்து கொள்ளுவதா உம்முடைய பரிசுத்த ஆவியின் வல்லமை தேசமெங்கும் பரவட்டும். பரிசுத்த ஆவியின் சிந்தை தேசமெங்கும் பரவட்டும். தேவ சித்தத்திற்கென்று சொல்லுகிற இருதயத்தை உடையவர்களாக எடுப்பித்து கட்டப்படுவார்களாக. கட்டப்பட்டு தேவனுக்காய் பெரிய காரியங்களை செய்ய உதவி செய். உம்முடைய நாமம் ஒன்றே மகிமைப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் ஜீவன நல்ல பிதாவே, ஆமேன்.